இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே இந்த புதிய நாளை ஒரு கொடையின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இந்த நாளை முக மலர்ச்சியோடு மகிழ்வோடே தொடங்குவோம். இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனித மோனிகாவின் திருவிழாவை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புனித மோனிகா எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பெரிய சாதனைகள் படைத்தவர்களா அல்லது பெரிய புதுமைகள் செய்தவர்களா வாழ்க்கையில்? இல்லை, சாதாரண ஒரு பெண்மணியாகத்தான் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், வேதனை, அவமானம். இந்த சூழ்நிலையில அவர்களுடைய நம்பிக்கையானது உறுதியாக இருந்தது. அதனால் தான் இன்று இவரை ஒரு புனிதராகவே திரு அவையானது உயர்த்தி இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு, எத்தனை ஆண்டுகள் இருந்தது என்றால், ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் 32 ஆண்டுகளாக கண்ணீரோடு வேதனையோடு தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி எல்லா சூழ்நிலையிலுமே அந்த கண்ணீர் வேதனை மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, இயேசு மட்டும்தான் எனக்கு சொந்தம், இயேசு மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நம்பிக்கை தோய்ந்து விடாமல் தொடர்ந்து இயேசுவோடு இணைந்து பயணித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் இயேசு கிட்ட போயிட்டு கண்ணீரோடு கதறி ஜெபித்திருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு அவர்கள் புனிதராக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் வாழ்க்கையிலே கணவனோடு பிரச்சனை, கணவன் குடிகார கணவன் மனமாற வேண்டும் என்று ஜெபித்தார்கள். கடவுளோடு அவர் வர வேண்டும் என்று, இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் என்று கணவனுக்காக பல ஆண்டுகளாக ஜெபித்தார்கள். மீண்டுமாக தன்னுடைய மகன் இளம் வயதிலே ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக கடவுளை அணுகாமல், அவரை அன்பு செய்யாமலே அவர் வாழ்ந்தார். அந்த பாவ வாழ்க்கையில் அவர் மீண்டு வர வேண்டும், என் மகன் நல்ல மனிதனாக உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு குருக்கள்கிட்ட போய் முறையிடுறாங்க, ஆயர்கிட்ட முறையிடுறாங்க. எதுவுமே நடக்கலை. தொடர்ந்து அவர்கள் முயற்சியில தளர்ந்து போகாம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய கடின அந்த ஜெபம், விடாமுயற்சியான நம்பிக்கை தன்னுடைய மகனை மனம் மாற்றியது. அவருடைய மகனும் இன்று ஒரு பெரிய புனிதராக திரு அவையே பெரிய சாட்சியாகவே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர்தான் புனித அகுஸ்தினார். இந்த மோனிகாவினுடைய இந்த தொடர் ஜபத்தினாலே, விடாமுயற்சியினாலே இயேசு கிறிஸ்து இவரை உயர்த்தி இருக்கிறார். இவர் மகனையும் மனமாற செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விழா என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, அகஸ்டின் என்பவர், அவருடைய திருவிழாவை நாளை தினம் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரும் அவருடைய பாவ வாழ்க்கையை உணர்கிறார். உணர்ந்து தாயினுடைய எல்லா தேவைகளுமே பிறகு பூர்த்தி செய்பவராக வாழ ஆரம்பிக்கிறார். இப்படி மோனிகா அப்படின்னு சொன்னாலே அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர், துன்பம், வேதனை, அவமானம், இதை மத்தியிலே அவர்களுடைய நம்பிக்கையானது மிக உயர்ந்திருந்தது, உறுதியாக இருந்தது. அதனால் தான் இந்த புனிதையை இன்று தாயாம் திரு அவையானது புனிதையாகவே உயர்த்தி விழா எடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விழா கொண்டாடுகிற நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்றால், புனித மோனிகாவை போன்று நாமும் ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம் அல்ல, பல ஆண்டுகளாக நாம் நம்பிக்கையோடு ஒரே தேவைக்காக ஜெபிக்கிற பொழுது அதை பெற்று கொள்ளுவோம் என்று ஒரு பெரிய சான்று பகர்பவதாக இருக்கிறது. எனது நம்பிக்கையை நான் வளர்க்கிறேனா, குறைக்க பார்க்கிறேனா என்று சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய தாயாம் திரு அவையும் சரி, நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27 32 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சிறப்பாக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரொம்ப கடினமாக திட்டுவதாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஐயோ கேடு என்ற வார்த்தையை பரிசேயர்களுக்கும் மறைநூறு அறிஞர்களுக்குமாக சொல்லுகிறார். இதில் ஒரு சிறப்பாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த நற்செய்தியை நம்ம படிக்கிறப்போ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீர்கள் என்று பரிசேயர்களையும் மறைநூறு அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். கல்லறை அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல பளபளப்பா இருக்கும் வெளியே, இல்லையா? நல்லா வெள்ளை அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கல்லறையை தோண்டி பார்த்தா உள்ள அழுக்குகள் இருக்கும், எலும்புகள் இருக்கும், சிதைந்து போன உடல்கள் இருக்கும், இல்லையா? அப்போ உள்ள அந்த அழுக்கு எல்லாம் மறைப்பதற்காகவே அது மேல கல்லறை கட்டி வெள்ளை அடித்து விடுவார்கள். அப்ப உள்ள அழுக்கு இருக்கிறது, வெளியே பளபளப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் இந்த
பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி அவர்களை கடுமையாகவே கண்டிப்பதாக இருப்பது இந்த நாளினுடைய நற்செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை நான் படித்து தியானித்ததிலே இந்த நற்செய்தியின் மைய கருத்தாக எனக்கு கிடைத்தது பாவிகளை கண்டிக்கும் இயேசு என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. ஆமா, பாவிகளை கண்டிக்கிறார். எத்தனை நாட்களுக்கு தான் இந்த பாவிகளை விடலாம்? பாவிகளையே மீட்க வந்தார் இயேசு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த பாவம் செய்ய தூண்டுகிறாங்க இல்லையா, அவர்களை கடுமையாக கண்டிக்கிறார். நீ பாவம் செஞ்சா நீ மனம் மாறி வந்துடுவா, ஆனா நீ நல்லவனா நடிச்சு மற்றவங்கள பாவத்துல விழ செய்யறல, அது பெரிய தப்பு. அதுக்கு இன்னொரு நற்செய்தி சொல்வாரு, அப்படிப்பட்டவர்களை கழுத்திலே பாறாங்கல்லை கட்டி அவர்களை கடலிலே தள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு பாவம் செய்ய தூண்டுபவர்கள், அவர்களுக்கு தான் இந்த பெரிய கடுமையான ஒரு வார்த்தைகள் இயேசு சொல்லுகிறார். ஏன்னா இது நான் பாவம் செய்யறேன், நான் என்னோட முடிஞ்சிடும். ஆனா நான் பிறரை போய் ஏமாத்தி பாவம் செய்ய தூண்டுகிறேன் இல்லையா, நான் பல ஆயிரக்கணக்கான பேரை பாவம் செய்ய தூண்டலாம். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் அழிந்து விடுவீர்கள், ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள். அப்ப கடவுள் பாவிகளை கண்டிக்கிறார், திருத்துகிறார், மனமாறி வாங்க என்று அழைப்பு விடுக்கிறார். இந்த நற்செய்தியினுடைய கருத்தை நாம் இன்னும் தியானமாக ஆழமாக சிந்தித்த பொழுது 3 கருத்துக்கள் நான் உள்வாங்கினேன். ஒன்று, உள்ளார்ந்த தூய்மை நமக்கு தேவை, வெளிப்புற தூய்மை அல்ல. இப்ப நம்ம உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அப்ப உள்ளம் தூய்மையா இருந்தா தாங்க என்னுடைய வெளிப்புறையும் தூய்மையாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற அந்த அகம் எப்படி இருக்கிறது, அதுதான் முகத்துல தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மக்களை ஏமாத்துறாங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது, வெளிப்புறத்துல அப்படியே நேர்மையாளர்களை போல நல்லா பிரகாசமா இருந்து எல்லாரும் கடவுள் கூட அழைச்சிட்டு போற மாதிரி பேசுறாங்க இல்லையா, நெய்வடியே பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் பேசினார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உள்ள தூய்மை தான் முக்கியம். முதல்ல உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கங்க, பிறகு வெளிப்புறத்தை நீங்க தூய்மையாக்குங்க, அது தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது தேவையில்லை. அப்ப உள்ளத்தை நீங்க அழுக்குப்படுத்திட்டு வெளியே நீங்க என்னதான் வெள்ளை அடித்தாலும் மழையில காத்துல அது மங்கி போயிடும், ஒரிஜினல் கலர் கிடைச்சிடும். பிரியமானவர்களை, யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தூய்மையை நான் செய்கிறேனா, வெளிப்புற தூய்மையை செய்கிறேனா? உள்ள தூய்மையே ஆண்டவர் அன்பு செய்கிறார், வெளிப்புற தூய்மையை வெறுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியினுடைய 2ஆம் கருத்தாக நான் தியானித்தது இரட்டைத்தன்மை உடைய வாழ்க்கையை வெறுக்கும் இயேசு. இரட்டைத்தனம் உள்ள வாழ்க்கை, அதாவது இப்படியும் இல்லாம அப்படி இல்லாம மாறி மாறி வாழ்றோம் இல்லையா. அப்ப நான் இந்த பக்கம் போனா இவன் நல்லவன், இந்த பக்கம் போனா இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி இரட்டை வேடம் போட்டு ஏமாற்றுபவர்களை இறைவன் கண்டிக்கிறார். நம்ம உண்மையா ஒரே ஆளா இருக்கணும். வெளிப்புறத்துல நம்ம அப்படியே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்புறத்துல நம்ம என்ன ஊருக்குத்தான உபதேசம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக என்னுடைய வாழ்க்கையில பாவமா எல்லா பாவத்தையும் செஞ்சு வாழ்றது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, அநீதிக்காக போராடுறது, இப்படிலாம் இருக்கிற பொழுது வெளிப்புறத்துல எல்லாமே அப்படி நல்லவன், ஐயோ இவனு போல யாரா இருப்பாங்க, நல்ல பிரகாசமா பேசுறான்டா, அப்படியே நெய்வடியா பேசுறான்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். இருந்தா பாவியா மட்டும் இரு, இல்லைன்னா நேர்மையாளரா இரு, ரெண்டையும் மாத்தி செஞ்சு மக்களை ஏமாற்றாத என்று ஆண்டவர் தெளிவாகவே சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில இரட்டை வேடம் உடைய மனிதர்களாக சில நேரங்கள் இருப்போம் இல்லையா. வெளியில அப்படியே வேலை செய்யற இடத்துல கூட நல்லவனா நடிப்போம், அந்த ஆளு போன உடனே அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேற மாதிரி பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி குணத்தை நம்ம அறவே ஒழிக்க வேண்டும். அதை இறைவன் அருவருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக 3வது கருத்தாக இந்த நற்செய்தியை நாம் தியானித்தது, பாவம் என்பது தொடரும் ஒரு பயணமாக இருக்கிறது. பாவ வாழ்க்கை தொடருது, உண்மைதாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாவம் முழுமையா அழிந்துடுச்சா அப்படின்னா இல்லை. தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த பாவம் என்பது தொடருகிற ஒரு பயணமாக இருக்கிறது. பிரியமான, அந்த ஜென்ம பாவம் என்பது தொடர்கிறது. அந்த பாவத்தில் நம்மால் வெளிவர முடியல. ஆனாலும் என்ன நடக்கிறது, அந்த பாவத்தை நினைத்து நாம் மனம் மாறுகிற பொழுது நாம் மன்னிப்பை பெறுகிறோம். மீண்டும் அதை செய்யாமல் இருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மீண்டுமாக பாவத்தில் விழ செய்து கொண்டிருக்கிற ஒரு சில மனிதர்கள், ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை தள்ளி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை நாம புரிந்து கொண்டு இயேசுவிடம் திரும்பி வந்து நல்ல பாவ அறிக்கை ஒப்புரவு செய்து இறைவனோடு இணக்கமாக வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாவம் எப்படியும் வரலாம், யார் வழியினாலும் வரலாம்.
அப்ப பாவத்தை தூண்டுபவர்களாக விதைப்பவர்களாகவே இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அப்பொழுது இருந்தார்கள். இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். இவங்க பாவம் செய்வாங்க, அந்த மக்கள் மீது பாவம் செய்ய தூண்டுவார்கள் இல்லையா? அதே போன்று இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவர்களும் பாவத்தை தூண்டுபவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாவத்தை இவர்கள் வாழ்க்கையில செய்யற பொழுது அவங்க பார்ப்பாங்க, ஐயோ குருவானவரே இப்படி செய்யறாரு, நானும் அப்படி செய்யலாம். அதான் ஆண்டவர் கூட சொல்லுவாரு, அவர்கள் சொல்வதை கேளுங்கள், ஆனால் செய்வதை போன்று நீங்கள் செய்யாதீர்கள். அவங்க செய்யறதெல்லாம் பாவ வாழ்க்கை. அப்படி நான் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுகிறேன் என்றால் எனக்கு தண்டனை உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட பாவம் என்னை சூழ்ந்துதான் இருக்கிறது. நான் பாவ உலகில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது வாழ்க்கையில் தொடர்கிறது. அந்த தொடர் பயணத்திலே நான் முற்றுப்புள்ளி வைப்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரமாகவே இருக்கிறது. நான் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர என்னால் முடியும். எனக்கு வாய்ப்புகள் கடவுள் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே மோனிகா கூட, புனித மோனிகா தன்னுடைய மகனுடைய பாவத்திற்காக மனம் உருகி ஜெபித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அவர் அந்த பாவ வாழ்க்கையில் மீண்டு கடவுளை அன்பு செய்து இன்னைக்கு பெரிய ஆளாகவே இந்த திரு அவையில இருக்கிறார். அதை போன்று நாமும் இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இல்லாமல் நேர்மையாக உண்மையாக இருக்க, இரக்க குணத்தோடு வாழ சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்முடைய அன்பு மிக சிறந்தது ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறவர், வழி நடத்துகிறவர், எங்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் கொடுத்து காக்குகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த நாளையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய மன்னா என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கு சென்றாலும் பயண வேலையிலே பாதுகாப்பாக இருந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மனதை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற கொள்ளாத அந்தகர சக்தியிலிருந்து இவர்களுக்கு விடுதலையும் மீட்பையும் கொடுத்து காத்திருள்வார்கள். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலுமே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.